கோவை ஈஷா யோக மையத்தில் மகா சிவராத்திரி விழா தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்கி கேட்கலாம். ஹரிதாஸ், வணக்கம். சிவராத்திரி விழா தொடங்கி இருக்கிறது. என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன? யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? கோவை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள ஈஷா யோகா தியான மையத்தில் மகா சிவராத்திரி விழாவானது சரியாக 6 மணி அளவில் தொடங்கியது. விழாவின் முதல் நிகழ்ச்சியாக அங்கு வைக்கப்பட்டுள்ள தியான லிங்கத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் மற்றும் கீர்த்தனைகளும் பாடப்பட்டு வருகிறது. இதனை நேரடியாக ஈஷா யோகா நிறுவனர் சத்குரு ஜகி வாஸ்தேவ் அவர்கள் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து அதனை பார்வையிட்டும் வருகிறார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியானது அதற்கு அடுத்தபடியாக லிங்க பைரவி போன்ற பல்வேறு சிலைகளுக்கு அபிஷேக அலங்கார ஆதனைகள் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த ஈஷா யோகா மையத்திற்கு செல்லும் வழியில் உள்ள மலையாட்டிவாரம் அருகே அமைந்துள்ள ஆதியோகி சிலை முன்பு இந்த மகா சிவராத்திரி விழாவானது கோலாகலமாக கொண்டாட உள்ளது. அதாவது 6 மணி அளவில் தொடங்கிய இந்த மகா சிவராத்திரி விழாவானது நாளை காலை 6 மணி வரை கிட்டத்தட்ட 12 மணி நேரங்கள் பல்வேறு இசை கச்சேரிகள், அதே போல பரதநாட்டியம், அதே போல தமிழக பாரம்பரியத்தை எடுத்து வைக்கும் வகையில் தமிழரின் கலாச்சாரங்கள், விவசாய பெருமக்கள் கலந்து கொள்ளும் அது சம்பந்தமான இன்னிசை நிகழ்ச்சிகள், அதே போல பல்வேறு முக்கிய பக்தி பாடகர்கள், அதே போல கிராமிய புற நாட்டு கலைஞர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பிரம்மாண்ட அளவிலான இன்னிசை கச்சேரிகளும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக துணை குடியரசுத் தலைவர் வருகை தந்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி, அதே போல பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட பல்வேறு அரசியல் முக்கிய பிரபலங்களும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழக அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசுகளைச் சேர்ந்த பல்வேறு உயர் பதவியில் வகிக்கக்கூடிய அரசு அலுவலர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அதே போல திரைப்பிரபலங்களான கங்கனா ரனாவத் மற்றும் நடிகை தமன்னா உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு திரைப்பிரபலங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக வந்த வண்ணமே உள்ளனர். இதற்காக ஈஷா யோகா மையம், அதாவது கோவை விமான நிலையம் முதல் ஈஷா யோகா தியான மையம் நடைபெறவுள்ள இடம் வரை பல்வேறு போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தினர். இது குறித்து காவல்துறை கோரிக்கையில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஈஷா யோகா தியான மையத்திற்கான இந்த மகா சிவராத்திரி விழாவில் வரும் நபர்கள் வந்து செல்வதற்கு ஏதுவாக தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். துணை குடியரசுத் தலைவர் வருகையொட்டி தற்போது 1 மணி நேரத்திற்கும் மேலாக விமான நிலையத்திலிருந்து ஈஷா யோகா தியான மையம் வரையுள்ள வழிகள் முற்றிலும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தற்பொழுது மகா சிவராத்திரி விழா நிகழ்ச்சியில் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டார். இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அந்த நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக ஊர்ந்த வண்ணமே வாகனங்கள் அணிவகுத்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் கணக்கில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது. கிட்டத்தட்ட
மகா சிவராத்திரி நிகழ்ச்சியை காணுவதற்காக 10 லட்சம் பக்தர்கள் வரக்கூடும் என்று ஒரு தோராயமாக ஒரு கணிப்பையும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி ஈசா யோகா தியான மையத்தில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் அமர்ந்து பார்க்கும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதிக்கும் என தனியாக LED திரையிடப்பட்டு அதில் அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரடியாக அனைத்து தரப்பு மக்களும் கண்டுகளிக்கும் வகையில் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வரும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே பிரசாதமாக பொங்கல் மற்றும் சாம்பார் சாதங்கள் எந்தவித ஏற்றத்தாழ்வுமின்றி அனைவருக்கும் அந்த பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் சரியாக 11 மணி அளவில் சத்குரு அவர்கள் சத்குரு அவர்கள் ஆதியோகி சிலை முன்பு அமர்ந்து இந்த மகா சிவராத்திரி விழாவின் முக்கிய நிகழ்வை அனைவரையும் தியானத்தில் ஈடுபடுத்துவது, அதே போல பல்வேறு முக்கிய மகா சிவராத்திரி விஷயங்களை எடுத்துக் கூறுவது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துள்ளார். அந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதற்காக அனைத்து தரப்பு மக்களும் தற்போது ஈசா யோகா மையத்திற்கு வந்த வண்ணமே உள்ளனர். ரைட், விரிவான தகவல்களுக்கு நன்றி ஹரிதாஸ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.